அதான் உங்க எல்லாருக்கும் நகை வாங்க போகணும். நகையா? அதெல்லாம் யாரடி உன்கிட்ட கேட்டது? அப்படியே போனாலும் அந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்ல. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? தங்கமே, அது தப்பே இல்லடி. அவ கிடக்குறா. இந்த பார், முதல்ல நீ யார் யாருக்கு என்னென்ன நகை வாங்கிட்டு வந்திருக்கான்னு காட்டு. ஒரு நிமிஷம் இரு, காட்டுறேன். இது வந்து பூர்ணி, உனக்கு கோல்டு செயின். நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, ஆ, உனக்காக உன்னுடைய ஃபேவரட் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், ரொம்ப அழகா இருக்குடி. நான் இது வரைக்கும் தங்க வளையலே போட்டுக்கிட்டது இல்லடி. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, உங்களுக்கு வாட்ச். ஏய், எதுக்குமா அதெல்லாம்? சும்மா போட்டுக்கோங்க, கை கொடுங்க, நானே போட்டு இல்ல, விடுறேன். நான் அப்புறமா போட்டுக்கிறேன். அக்கா, நீ ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே கம்மல், உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஆசை ஆசையா 7-8 கடை ஏறி இறங்கி இந்த டிசைனை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? தேங்க்ஸ். அட, எனக்கு இது தோணாம போயிடுச்சு. அக்கா, நீ இப்படி வா. தேங்க்யூ சோ மச்க்கா. சரி நிலா, நீ போய் மாப்பிள்ள கூட பேசிட்டு நான் சமையல் முடிஞ்சது கூப்பிடு. சரிம்மா. அக்கா, உன் கம்மல் ரொம்ப அழகா இருக்குக்கா. நான் ஒரு வாட்டி போட்டு பாக்கட்டுமா? ஏய், ஒரு தடவை என்ன, இத நீயே வச்சுக்கோ. இல்லக்கா, அக்கா உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தது. பரவாயில்லடி, நான் யூஸ் பண்ணா என்ன, நீ யூஸ் பண்ணா என்ன, நீயே வச்சுக்கோ. இந்தா, உள்ள போய் போட்டு பாரு. போ. தேங்க்ஸ்க்கா. நிலடி. ஏண்டி, நிலா என்ன சொன்னா? கடைக்கடையா ஏறி இறங்கி உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்தால, அதை எதுக்கு நீ இப்ப பூரணி கிட்ட கொடுத்த? நிலாவை அவமானப்படுத்துறதுக்கா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பூரணி ஆசைப்படுறால, அவ வச்சுக்கிட்டோம். இப்ப நிலா கேட்டா என்ன சொல்வ? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன், விடு. உனக்கு பொறாமடி. அம்மா, எனக்கு என்னம்மா பொறாம? சும்மா நடிக்காத. தனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை நிலாவுக்கு கிடைச்சிருச்சுல, அத ஒன்னால தாங்கிக்க முடியல. அந்த வயிற்றுச்சல் பொறாமையிலதான் அவ ஆசையா வாங்கி கொடுத்த கம்மல நீ போட்டுக்க மாட்டேங்கிற. ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் அவகிட்ட பேசுற நீ? உனக்கு எதுவுமே சரியா புரிஞ்சுக்கவே தெரியாதா? மாப்பிள்ள வீட்டுல இருக்காரேன்னு பாக்குறேன். ஏண்டி, சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு கொடுத்துருக்கா, அத போய் தப்பா பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் தப்பா தானே தெரியும். வேண்டாம் லட்சுமி, ஏற்கனவே அந்த கல்யாணத்துல நீ செஞ்ச ஜாதக தப்புனால நிலா வாழ்க்கையில எப்ப என்ன பிரச்சனை வரும்னு நானே பதட்டத்துல இருக்கேன். மேலும் மேலும் நான் டென்ஷன் பண்ணாத. இத பாருங்க, நீங்க 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லாம இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. அப்பா, அம்மா இப்படிதானே, நீங்க விடுங்க. சரி, நீங்க ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் விருந்துக்கு வாழை இலை வெட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா.
ஆகாஷ், என் போட்டோ உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? சாரி, நான் எடுத்துடுறேன். இல்ல பரவாயில்ல தென்றல், இருக்கட்டும். இல்ல ஆகாஷ், எனக்கு புரியுது, இது இங்க வேண்டாம். இருங்க, நான் வந்துடுறேன். பூர்ணி, சீக்கிரமா காயெல்லாம் கட் பண்ண, நேரமாச்சு. இருமா, கட் பண்ணிட்டு தானே இருக்கேன். சும்மா தொணன்ற. ஏதாச்சும் ஒரு வேலையை சொன்னா கடு கடு கடுன்னு மா, இப்ப கட் பண்ணட்டுமா வேணாமா? பண்ண. என்னடி நீ எதுக்கு இங்க வந்த? போய் மாப்பிள்ளையோட பேசிட்டு. எங்க பேச விடுறாங்க? சும்மா அந்த ரூமுக்கு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கா சொல்ற? எல்லாம் உன் செல்லக்கா தென்றல தான் சொல்றேன். ஏன் தென்றல் அக்கா உனக்காக்கா இல்லையா? சும்மா ரெடி, கடுப்பேத்தாங்க. என்னாச்சு? தென்றல் என்ன பண்ணா? நீ அம்மா அத்தான அக்கா ரூம்ல தங்க சொன்ன. சும்மா அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கான். எங்களுக்கு பிரைவசி இல்லையா? ஏண்டா இங்க வந்தோன்னு இருக்கு. பேசாம ஈவினிங்கே திரும்பி போயிடலான்னு இருக்கும். ஏ நீ வேற, மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ என்னன்னா டக்குன்னு இப்படி சொல்ற? சரி, தென்றல் ரூமுக்குள்ள வந்ததுக்கு மாப்பிள்ளை கோச்சுக்கிட்டாரா என்ன? அவரு ஒண்ணும் கோச்சுக்கல, ஆனா எனக்கு தான் எரிச்சலா இருக்கு. சரி, கோபப்படாத. தென்றல் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் போயிடுவா. போனா சரிதான். அவ போயிடுவாடி, அதை விடு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னம்மா? உன் சித்தப்பா வீரபாகு மறுபடியும் பணம் கேட்டு என்ன மிரட்டி போன் பண்ணான். மா, கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இன்னும் அவர் அடங்கலையா? அவன் எப்படி அடங்குவான்? அவனை நான் தலையில அடிச்சேன்ல, அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு 75,000 ஆயிடுச்சான். அதுக்கு மேல ஒரு 25,000 ரூபாய போட்டு 1,00,000 ரூபாயா கொடுன்னு என்ன மிரட்டுறான். 1,00,000மா? நான் பணத்தை குடுக்கலன்னா உன் ஜாதக விஷயத்த ஆண்டாளம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டுறான். அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? இத பாரு, இனிமே யார்கிட்ட போய் சொன்னாலும் இதை யாருமே நம்ப மாட்டாங்க. உன்னால முடிஞ்சதை பாரு, திமிராவே பதில் சொல்லிட்டேன்டி. நீ கரெக்டா தாமா சொல்லிருக்க. சரி சரி, நான் சொன்னது இருக்கட்டும். அந்த ஆளு எப்படியும் உனக்கு போன் பண்ணுவான், நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. மா, அவர்லாம் எனக்கு ஒரு ஆளா? நான் அந்த ஆண்டாள் பாட்டிக்கே தண்ணி காட்டுறவ. இவர்லாம் எனக்கு ஜுஜிப்பிமா. நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ்டா இரு. சரி, நீ போய் மாப்பிள்ளையோட பேசிட்டு, நான் சீக்கிரமா சமைச்சிட்டு உனக்கு குரல் கொடுக்கறேன். சரி, பசிக்குது, அவருக்கும் பசிக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வந்துரு. ஓகே? அதுக்குள்ள புருஷன் மேல அக்கறைய பாரு. என்ன சார், புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி, அந்த புக்ஸ் எல்லாம் யாரோடது? என் அக்காவோடது. ஓ, தென்றலுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? ஆமா, எப்ப பார்த்தாலும் புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பா. ஏய், அதே இவ்வளவு சலிப்பா சொல்ற? உனக்கு புக்ஸ் படிக்கிறதெல்லாம் பிடிக்காதா? எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? Of course, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ.
சரி, அந்த ஷெல்ஃப்லேருந்து ஒரு புக் எடு. அந்த புக் உங்க பக்கமா தானே இருக்கு, நீங்களும் எடுத்துக்க வேண்டியது தானே? அதெல்லாம் முடியாது. நிலா, எடுத்துக்கூட. இந்த புக்கா? இது இல்ல, அந்த புக்கு. சரி, இந்த புக்கா? அதுவும் இல்ல. இதுவும் இல்லையா? இதா? இதுவா? என்ன என்னாச்சு? எனக்கு புக்கெல்லாம் வேண்டாம். நீ மட்டும் என் பக்கத்துல வா. யாராவது வந்துட போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாங்க. உனக்கு புக்கு படிக்க கத்து தரட்டுமா? வேண்டாங்க. ஹலோ, ஸ்விட்ச் ஆஃப் ஆகி போச்சே, என்ன பண்றது? சாரி சாரி சாரி. நெல்லு, இப்ப எதுக்கு உள்ள வந்த? கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட இல்லையா உனக்கு? சாரி, சார்ஜ் இல்லாம என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் நீங்க உள்ள இருக்கிறத மறந்துட்டு தெரியாம வந்துட்டேன். சோ சாரி சாரி. ஐயோ இல்ல, பரவாயில்ல தென்றல், இது ஓ ரூம் தானே, அதான் பழக்க தோஷத்துல உள்ள வந்துட்ட போல இருக்கு. இட்ஸ் ஓகே. இதுக்குதான் எங்களுக்கு ஒரு ரூமே வேண்டான்னு சொன்னேன். அம்மா என் பேச்ச கேட்டாங்களா? வேற ஏதாவது வேணுமா? இல்ல. சாரி சாரி நிலா, சாரி. இட்ஸ் ஓகே. இவ எப்பவுமே இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. நிலா விடு, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? தெரியாம தானே உள்ள வந்தா. காம் டவுன். ஓகே. குட் மார்னிங் தென்றல். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய் தென்றல். ஹாய். குட் மார்னிங் தென்றல். குட் மார்னிங். சார்ஜ் கம்மியா இருக்கு.
ஏய் இது ஆபீஸ், என்ன விளையாட்டு இது? இவ்வளவு நேரம் உங்க கனவுல வந்தேன், இப்ப நேர்ல வந்திருக்கேன். ஆ? கனவுல வந்தியா? ஆமா, நீங்க கனவுல என்ன நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அப்படின்னா கனவுல நான் உங்க கூட இருந்தேன் தானே அர்த்தம்? சித்து உளராத. அப்ப நீங்க தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க, நான் தான் பார்த்தேனே, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஆகாஷும் நிலாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் தனியா சிரிச்சு பேசுறத நான் பார்த்தேன். அத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா, எப்போ வந்தாங்க? இன்னைக்குதான். ஆ, சந்தோஷமான விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? ம். அவங்களுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்காங்க. எங்க நான் கேக்குற சந்தோஷம் அவங்களுக்குள்ள உள்ள இன்டிமசியை பத்தி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அதான் அந்த சந்தோஷம். நீ என்ன கேக்குற சித்து? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ கல்யாணம் நடக்குது, தாலி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் கல்யாண விருந்து. ம், சரி, விருந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து அப்புறம் அப்புறம் ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்க மட்டும் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஐயோ, சாப்பிடுறதுல இருக்காதீங்க, அதை தாண்டி வாங்க. சாப்பாடுல தாண்டி வரக்கூடாது, அது நல்லாவே இருக்காது. ஏங்க நான் கேக்குறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நீ என்ன கேட்கணுமோ நேரடியா கேளு. நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நிலாக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்சதும் முறைப்படி ஒண்ணு நடக்குமே. என்ன நடக்கும்? அதாங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வேலையை பாருங்க. ஐயோ, அதாங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா? அது எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க நிலா உங்க தங்கச்சி தானே, நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சீ, இது எல்லாமா கேட்பாங்க? ஏங்க இத கேட்காம வேற என்ன கேட்பீங்க? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏங்க ஆகாஷ்க்கு நான் அண்ணன், நிலாவுக்கு நீங்க அக்கா. ஏன் இப்படி பார்த்தா நமக்கு தான் முதல்ல கல்யாணம் நடந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தா இந்நேரம் நம்மள 4 பேர் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா தம்பிக்கும் மச்சினிச்சிக்கும் முதலிரவு நடந்துருச்சான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் கல்யாணம் ஆகாத உங்ககிட்ட. தென்றல், கல்யாணத்துலதான் அவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல நாம அவங்கள ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஒரு சின்ன சேஞ்ச் தான் லைஃப் அப்படியே போட்டி போட்ட மாதிரி இருக்கும். என்ன சொல்ற சித்து? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முதலிரவு கொண்டாடுவாங்க. நாம முதலிரவு கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுவோமா? அப்பதாங்க ஒரு த்ரில் இருக்கும். உன்ன என்ன பண்றேன்னு பாரு. என்ன பேச்சு பேசுற நீ? இந்த மாதிரிலாம் பேசுற? வெளிய போ, மரியாதை இங்க இருந்து வெளிய போ. நான் சொல்றது கேளுங்க தென்றல், இனிமே பேச மாட்டேன். வேணாம், சொல்றது கேளுங்க. தென்றல் வேணாம், பேசுவ.
அது எங்களுக்கு தெரியாதா? கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டியடா. இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். தென்றல், இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நாம அப்புறமா மீட் பண்ணிட்டு இருப்பலாம்.